ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல சுகர் ஆப்பிள் ஃபேரி டேல் அப்படின்ற அனிமே சீரிஸோட எபிசோட் 16 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க and மறக்காம உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே சாம்பஸ் தமிழ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல எலியட்க்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. உடனே பக்கத்துல இருக்க எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இவன் கொஞ்சம் ஹீல் ஆனதும் கண் விழிச்சு பாக்குறான். பார்த்தா பிரிகெட் கூட வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா. இத பார்த்த உடனே இவனுக்கே ஆச்சரியமா இருக்கு. பட் அவ அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அந்த சமயத்துலதான் ஷால் அங்க வந்து, பாருங்க இப்பவே எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், உங்களை இப்படி பண்ணது யாருன்னு சொல்லி கேட்கும் போதுதான் இவரு சொல்றாரு, நான் பார்த்த அந்த பர்சன் ஒரு ஹூட் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க, சில்வர் சுகர் வாசனை மேல இருந்து வருது, நீ சுகர் ஆர்டிசனான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் இல்லன்னு சொன்னதும் ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரிங் மாதிரி வர வச்சு என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லும் போது நம்ம ஷால் என்ன பண்றானா அவனோட ஃபேரி ஸ்வார்ட வர வைக்கிறாங்க. இத பார்த்த உடனே ஏய் நீ வேரியர் ஃபேரியான்னு சொல்லி இவங்க ஆச்சரியப்படுறாங்க. அந்த சமயத்துலதான் இவன் என்ன கேக்குறானா, இந்த ஸ்வாட் மாதிரி அவன் கிட்ட ஏதாச்சும் இருந்துச்சான்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா அவன் ரெட் கலர்ல சம்திங் ஏதோ வச்சிட்டு இருந்தான் அப்படின்னும் போதுதான் இத கேட்ட ஷால் சொல்றான், இவரை அட்டாக் பண்ணது ஒரு ஃபேரி அப்படின்ட்டு. இத கேட்டதும் இங்க இருக்கிற எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியமா இருக்கு. அந்த சமயத்துலதான் எலியட் என்ன சொல்றான், நான் இப்போ ஓரளவுக்கு ஹீல் ஆயிட்டேன், இதுக்கப்புறம் என்ன நீங்க யாரும் பாத்துக்க வேணாம், செலக்ஷன் ப்ராசஸ்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, உடனே போயிட்டு நீங்க வேலைய ஆரம்பிங்க, இந்த விஷயத்த நம்ம அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிடுறாங்க. அண்ட் உடனே இவன் என்ன பண்றானா கிளென்ன போய் மீட் பண்ணிட்டு எலியட் சொன்ன விஷயத்த சொன்ன உடனே இவருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அவன் சொன்ன மாதிரியே டைம் கம்மியா இருக்கு, நீங்க போய் ஒர்க்க பாருங்க, எலியட் உடம்பு சரியானாலே எனக்கு போதும்னு சொல்லிடுறாரு. சோ நெக்ஸ்ட் இவ போயிட்டு ஒரு லீடரா அவங்க எல்லாருக்குமே அவ கமாண்ட் கொடுக்கறாங்க. இவ ஒரு சூப்பரான டிராயிங்க வரைஞ்சு இவங்க கிட்ட சொன்னதும் இவங்க எல்லாருமே அவங்க ஐடியாஸை யூஸ் பண்ணி ஸ்னோவை மேக் பண்ணிருப்பாங்க. இது பார்க்கும்போது ஒவ்வொன்றுமே ரொம்ப யூனிக்கா இருக்கு. சோ இதே மாதிரி எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நம்ம கிரியேட் பண்ணலாம், நாம ஒரு ஸ்னோ ட்ரீ மேக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே ராத்திரி பகலா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஈவன் மித்ரில் கூட இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, இவ எல்லா வேலையும் முடிச்சிட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்கும் போது இவளை பார்த்து ரசிக்கிறது நம்ம ஷாலுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் அடுத்து என்ன ஆகுதுன்னா, ஃபைனல் டே வந்துருது. அண்ட் இவங்க பர்ஃபெக்டா எல்லாரோட ஸ்னோ பிளேக்ஸையும் ஒன்னா மாத்தி அது ஒரு ட்ரீயா போட்டு இவ பிரைட் லைட்ல பாக்கும்போது இந்த கன்ஃபெக்ஷன் பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஷால் உடனே கிளென் அங்க கூட்டிட்டு வந்து காமிக்கும் போது இத பார்த்த இவருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இது சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, கண்டிப்பா நீங்க இதை எடுத்துட்டு போயிட்டு செலக்ஷன் ப்ராசஸ்ல ஷோகேஸ் பண்ணுங்க. அண்ட் இத நீ பிரில்லியண்டா பண்ணிருக்க, சோ நீ கிளம்பும் போது ஷாலையுமே உன்னோட கூட்டிட்டு போன்னு சொல்லிடுறாருங்க. இதை கேட்டதும் இவளுக்கு செம்ம சந்தோஷமாகுது. அண்ட் அடுத்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க எல்லாருமே கார்ட்ல கன்ஃபெக்ஷனையும் எடுத்துக்கிட்டு அவங்க ராத்திரியில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் நம்ம ஷால் என்ன சொல்றானா, நீங்க ஆல்ரெடி ஒரு ஃபேரி அட்டாக் பண்ணதா சொல்லியிருக்கீங்க, அண்ட் அதே ஃபேரி திருப்பி அட்டாக் பண்ண வந்தா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், பிகாஸ் சில்வர் சுகரை யூஸ் பண்ணி தான் ஃபேரிஸ் அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னும் போது நம்ம கிட்ட இப்ப லோட்ஸ் ஆஃப் சில்வர் சுகர் இருக்கு. சோ இத பத்திரமா கொண்டு போகணும்னா நம்ம ராத்திரின்னு கூட பார்க்காம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா லிவிஸ்டன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் ஒரு ஹூட் போட்டுக்கிட்டு கிரீப்பியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவன் இந்த கார்ட் முன்னாடி வந்துட்டு உங்ககிட்ட சில்வர் சுகர் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கும் போதுதான் உடனே நம்ம ஷால் அங்க இறங்கி தன்னோட ஃபேரிஸ்வோட வர வச்சு செம்மையா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல இவன் என்ன சொல்லிடுறானா, உடனே கார்ட்டை எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வேகமா லிவிஸ்டனுக்கு போயிடுங்கன்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துடுறான். அண்ட் அங்க இருக்கிற எல்லாருமே அந்த கார்ட்டை எடுத்துக்கிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துலதான் நம்ம ஷால் என்ன பண்றானா, இந்த ரெட் கலர் பர்சன் கிட்ட அவன் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கன்னு சொல்லி கேட்கும் போதுதான் இவன் என்ன சொல்றானா, உன்னோட கேள்விக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேட்கணும், உன்னோட விங் எங்க இருக்குன்னு சொல்லு, நான் அதை கொண்டு வந்து உனக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்கறேன். அண்ட் அதுக்கப்புறமா இங்க ஒரு ஆர்டிசன் இருக்காங்க அப்படின்னா அந்த கேங்ல இருக்க ஆர்டிசனை கூட்டிட்டு போயிட்டு இங்க இருக்கிற சில்வர் சுகரையும் திருடி கொண்டு போயிடலாம், இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்ல நீ ஃப்ரீடமா இருக்கலாம்னு சொல்லும் போது இதை கேட்டு நம்ம ஷால் என்ன சொல்றான், எனக்கு இது எதுவுமே தேவையில்லை, ஆல்ரெடி ஒருத்தவங்க இது எல்லாத்தையும் எனக்கு தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, அதனால உன்னோட பிட்டி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவன் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் உடனே ரெட் கலர் ஸ்ட்ரிங்ஸ் வர வச்சு இந்த கிரீப்பியான ஃபேரி இவன் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த சமயத்துலதான் கார்ட்ல போய்கிட்டு இருக்க இவங்க எல்லாருக்கும் பயமா இருக்கு, அவன் திருப்பி வந்துட்டா என்ன பண்றது, நம்ம வேகமா போறோம், ஆனா கன்ஃபெக்ஷனுக்கும் எதுவும் டேமேஜ் ஆக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஆன் சொல்றா, ஷால் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் நம்மள போக சொல்லிட்டான்ல, நாம இதே வேகத்துல போவோம், கண்டிப்பா அந்த ஆள் நம்மள திருப்பி
வந்து அட்டாக் பண்ண மாட்டான், எனக்கு ஷால் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க உடனே அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. விடிஞ்சதும் அவங்க லூவிஸ்டனுக்குமே போய் சேர்ந்துடுறாங்க. உடனே அந்த செலக்ஷன் ப்ராசஸ்க்கும் நேமையும் கொடுத்துடுறாங்க. இத பார்த்த ராட்க்ளிஃப் என்னடா இது நம்ம கிட்ட வேணான்னு சொல்லிட்டு இங்க வராங்களேன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. அண்ட் இவங்க உடனே சர்ச்சுக்குள்ள போனதும் அங்க நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் ராட்க்ளிஃப் ஒர்க் ஷாப்ல இருந்து தன்னோட சுகர் கன்ஃபெக்ஷனை பாக்குறாங்க. இது பார்க்க ஒரு வேரியர் மாதிரி இருக்கு. எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் பக்கத்துல மெர்க்யூரி ஒர்க் ஷாப்ல இருந்து வந்து இவங்களுமே வேரியர் டைப்பான ஒரு கன்ஃபெக்ஷனை தான் மேக் பண்ணிருக்காங்க. இத பார்த்தவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபைனலி நம்ம ஹீரோயின் தன்னோட கன்ஃபெக்ஷனை கொண்டு வந்து வைக்கிறா. பட் இதுக்கு முன்னாடி அவ ஒரு லைட்ல பாத்திருந்ததுனால இது பளபளப்பா ஸ்பார்க்லிங்கா இருந்துச்சு. பட் இங்க வெளிச்சம் கம்மியா இருக்கிறதுனால இது மத்த கன்ஃபெக்ஷனோட பார்க்கும்போது ரொம்பவே டல்லா இருக்குங்க. அந்த சமயத்துலதான் என்ன பேசுறதுன்னே தெரியாம இவ முழிச்சிட்டு இருக்கும் போது அங்க சர்ச்சோட கதவு ஓபன் ஆகுது. நம்ம ஷால் அங்க வந்து அடிபட்டு நின்னுகிட்டு இருக்கான். அந்த சமயத்துலதான் இவ லைட் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்த உடனே அங்க இருக்க ஃபாதரை வர வச்சு இங்க கொஞ்சம் கேண்டில்ஸை ஏத்தி விடுறீங்களான்னு சொல்லி கேட்ட உடனே அங்க இருக்கிற ஃபேரிஸும் வந்து கேண்டில்ஸை ஏத்தி விட்டுடுறாங்க. அண்ட் இப்போ வெளிச்சத்துல இந்த கன்ஃபெக்ஷனை பார்க்கும்போது அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இது ரொம்பவே பிடிச்சிடுது. அண்ட் ஃபைனலி ஃபாதர் வந்துட்டு ஆல்ரெடி ரிசல்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், பேஜ் ஒர்க் ஷாப் தான் வின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா எலியட் என்ன பண்றான்னா இவகிட்ட ஷாலோட விங்கு குடுக்குறாங்க. ஹே, இதுக்கு முன்னாடி மிஸ்டர் கிளென் வந்துட்டு உன்கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டாங்க, நீ இதுல தோத்துட்ட அப்படின்னா நீ இங்க இருந்து போயிடணும், ஷால நானே வச்சுப்பேன்னு சொன்னாரு. ஆனா நீ ஜெயிச்சா என்ன பண்ணணும்ன்ற மாதிரியான ஒரு கண்டிஷன் அவகிட்ட வைக்கவே இல்லை. பட் எங்க ரெண்டு பேருக்கும் உன்னை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. அதனாலதான் நீ ஜெயிச்சா ஷாலோட விங்க உன்கிட்டயே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நீயும் ஃப்ரீயா இருக்கலாம், உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு, பேஜ் ஒர்க் ஷாப்பை விட்டு போகணும் அப்படின்னாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. உடனே மித்ரிலும் அங்க வந்துட்டு ஃபைனலி விங்க வாங்கிட்டோம், இப்பதான் நமக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும் போது எலியட் என்ன சொல்றானா, நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு, நீ தான் எங்களோட ஃபர்ஸ்ட் சில்வர் சுகர்னு நான் நினைச்சேன், அதே மாதிரி இப்ப நடந்துருச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கிளென் இந்த விஷயத்த கேட்டா ரொம்பவே சந்தோஷப்படுவாருன்னு சொல்லும் போதுதான் இவ ஒரு விஷயத்த கேக்குறா, நான் வந்ததுல இருந்தே இந்த ஃபர்ஸ்ட் சில்வர் சுகரை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஆனா அப்படின்னா என்னதுன்னு எனக்கு தெரியலன்னு போதுதான் எலியட் சொல்றான், பேஜ் ஒர்க் ஷாப்ல நாங்க ஒவ்வொரு வாட்டியும் சில்வர் சுகர் மேக் பண்ணும்போது ஆப்பிள்ஸ் கோல்டு வாட்டர்ல ஊற வச்சிட்டு இருக்கும் போது சில்வர் சுகர் எடுத்து அதுல ஆட் பண்ணா மட்டும்தான் அந்த ஆப்பிள்ல இருக்க பிட்டர்னஸ் எல்லாம் போயிட்டு எங்களால சில்வர் சுகரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். which means அந்த ஃபர்ஸ்ட் சில்வர் சுகர் தான் எங்களோட ஹோப். அண்ட் அதே மாதிரி தான் எங்க பேஜ் ஒர்க் ஷாப்புக்கு ஒரு ஹோப் வேணும், ஒரு சேஞ்ச் இருந்தா மட்டும்தான் எங்களால ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா அது எப்படி பண்றதுன்ட்டு தெரியாம நான் முழிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் நான் உன்னை பார்த்தேன், அதனாலதான் நீ தான் எங்களோட ஃபர்ஸ்ட் சில்வர் சுகர்னு நான் சொல்றேன், யூ ஆர் அவர் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போனதும் இவ உடனே போயிட்டு ஷால மீட் பண்றாங்க. அவன் அடிபட்டு அங்க உக்காந்துக்கிட்டு இருக்கும் போதுதான் இவன் என்ன கேக்குறானா, உனக்கு உடம்பு பரவாயில்லையா, ரொம்ப வலிக்குதா, அண்ட் அந்த ஃபேரி என்ன ஆனான்னு சொல்லி கேட்கும் போது அவனால கொல்ல முடியல, பட் அங்க இருந்து அவன் தப்பிச்சு ஓடிட்டான், நெக்ஸ்ட் டைம் பார்த்தா கண்டிப்பா அவனை நான் கொன்னிடுவேன், அண்ட் என்னோட காயம் ஒண்ணு ரொம்ப பெருசு கிடையாது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும் போது இவன் என்ன பண்றானா, இந்த போட்டியில நாங்க வின் பண்ணிட்டோம், எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும் போது நம்ம ஷால் சொல்றான், இதுக்கப்புறமா உனக்கு எந்த ஒரு ரெக்ரெட்மே தேவையில்லை, என்னால நீ வின் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணல, இப்போ உன்னோட தலைய நிமித்தி நான் தான் சில்வர் சுகர் மாஸ்டர்னு தைரியமா இனிமே கான்பிடென்டா நீங்க இருப்ப, சோ நீ எந்த ஒரு கஷ்டமும் இனிமே படாதன்னு சொல்லும் போதுதான் இவன் என்ன சொல்றானா, எனக்கு இன்னமும் ஒரு கன்சர்ன் இருக்கு, ஆல்ரெடி பேஜ் ஒர்க் ஷாப் விட்டு நான் போறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சு, பட் இருந்தாலும் இப்ப நம்ம செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் டே வரும்போது எவ்வளவு ஒர்க் இருக்கும், இதை எல்லாத்தையுமே பண்ணணும்ட்டு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னும் போதுதான் நம்ம ஷால் சொல்றான், அப்ப நீ இங்க இருந்து இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமாவே கிளம்பி போலாமே போது மித்ரில் உடனே போயிட்டு நான் எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு வரேன்னு சொல்லி அவன் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் இந்த டிஸ்டர்பன்ஸ் போனதுக்கு அப்புறமா நம்ம தலைவர் என்ன பண்றானா, இவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு இவளோட நெத்தில அழகா ஒரு கிஸ் பண்றாங்க, நீ இப்போ சில்வர் சுகர் மாஸ்டரா மாறிட்ட, கடவுள் கிட்ட இருக்க எல்லா பிளெஸிங்ஸும் உனக்கே தர சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சரி இந்த அரவணைப்பும் சரி நம்ம ஆன்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரியில என்ன நடக்க போகுதுன்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அனிமேஸ் தமிழ். பை गाइस.